வரப்போகிற 2026 சட்டமன்ற தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஓட்டு யாருக்கு இருக்கும்? எங்கள் ஓட்டு வந்து புரட்சி தலைவர்களில், புரட்சி தலைவிகளில் காவக தளபதிகளும் கிடையாது. அதான் யாருக்கு போடுவீங்க ஓட்டு? தமிழ் மாநில தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வர் தான் வாக்களித்தார். இப்போ அந்த ஆட்சி தான் போயிட்டுருக்கு. இந்த ஆட்சியில் வந்து கரெக்டாக பாதுகாப்பெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றிலாம் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு தான் வாக்களித்தார். ஓகே. இப்போ ஆனால் அவருக்கு எதிர்ப்பாக ஏகப்பட்ட கட்சி, இப்போ 2 கட்சி இறங்கியிருக்குது. ஒருவேளை அவர் இப்போ இதில் 2026 போட்டியிட்டு அவர் எவ்வளோ ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அவர் தாங்க அமைப்பாங்க. அதான் 234 தொகுதியில் அவர் 200 தொகுதிக்கு மேலே அவங்க தான் அடிப்பாங்க. விஜய் புதுசாக வந்திருக்காரு. விஜய்லாம் ஒன்று விஜயகாந்த், சரத்குமார், அப்புறம் எவ்வளோ நடிகர்கள் வந்து பார்த்து போயிட்டாங்க. இவர் யாருமே ஒன்றும் கலைஞரையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க புதுப்பெண்ணையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆட்சியில் மக்கள் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு தான் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. சொல்கிறவங்க உங்களோட மீடியாக்களுக்கு தான் அது மாதிரி பரப்புவாங்க. அவர் தான் விஜயசூரியன் தான். அதே போல் இப்போது துணை முதலமைச்சர் அவங்க பையனுக்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அந்த கட்சியில் சீனியர்லாம் இருக்காங்க, வயசானவங்களாம், அவங்களுக்குலாம் கொடுக்காம ஏன் அவங்க பையனுக்கே கொடுக்குறாங்க? அதை பற்றி கருத்து? அந்த கட்சியில் எதுவுமே இல்லை சார். எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே கிடையாது, வாரிசு கிடையாது. ஜெயலலிதாம்யாருக்கு அவங்களுக்கு அப்புறம் வாரிசு கிடையாது. இவருக்கு தான் வாரிசு இருக்கு, இவருக்கு வராங்க. அவங்க தான் வாரிசு அரசியல் தான் இப்போ தேவைப்படுதுன்றீங்களா? இல்லை அப்படி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, இதை செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க வேலை என்ன செய்கிறாங்க? மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறீங்க. டிஎம்கே தான் வரும். அதான் எத்தனை தொகுதி வரும்னு நினைக்கிறீங்க? 234க்கு 234 வரும்னு நினைக்கிறீங்களா? 200க்குள்ளே அடிப்பாங்க. அவள் தான். ஆனால் மீண்டும் அவங்க ஆட்சி அமையும். மீண்டும் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி தான் அமையும்.